எல்லாவற்றையும் துறந்துவிடு என்று ஒரு குரு சொல்லக் கேட்டு சிஷ்யன் ஒருவன் ஒரே ஒரு தவிர்க்க முடியாத கோவணத்துடன் ஊருக்கு வெளியே வாழ்ந்து வந்தான். கோவணத்தை கட்டிக்கொள்ள சற்று நெருடலாக இருந்ததால் அதை மடித்து துண்டாக கட்டிக்கொண்டான். அந்த கோவணத்தை அடிக்கடி எலி கடித்து விட்டது. ஊரார் என்ன இது, இவ்வாறு கந்தலாக கோவணம் கட்டியிருக்கிறாயே என்று கேட்க, எலி கடித்து விட்டது என்று பதில் சொன்னான் அவன். அந்த எலியை துரத்த ஒரே ஒரு பூனை வளர்க்கலாமே என்றார்கள். அவன் பூனை வளர்க்கத் தொடங்கினான். பூனை பசிக்கு பால் தேவையாக இருந்தது. பாலுக்காக ஊரில் பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். ஊரார் அனைவரும் ஒரு பசுமாடு தருகிறோம், தினம் தினம் இங்கே வராதே என்று பசுமாட்டை தானமாக அளித்தார்கள். மாட்டிற்கு புல் தேவையாக இருந்தது. புல்லுக்காக தினம் ஊருக்குச் செல்ல ஆரம்பித்தான். இதற்காகவா இங்கு வருகிறாய்? ஒரு 1/4 ஏக்கரா நிலம் வைத்துக்கொண்டு புல் பயிரிடு என்று புறம்போக்காக இருந்த நிலத்தை கொடுத்தார்கள். நிலத்துக்கு வேலி, அருகே நாய், பால் கறக்க ஒரு பால்காரி, அவளுக்கு சோறு, அதற்காக வருமானம் என இருந்தவன் நாளடைவில் பால்காரியை திருமணம் செய்து கொண்டு குடும்பம், குழந்தை என்று வாழ்ந்து வந்தான். சில வருடங்கள் கழித்து குரு சிஷ்யனை வந்து பார்த்தபோது அவனைச் சுற்றி ஒரு பண்ணையே செழித்திருந்தது. இதை பார்த்த குரு, மனைவி, மக்கள், சுற்றம், ஆட்கள், நிலம், மாடு, மனை என்று எல்லாம் சேர்த்து விட்டாயே எப்படி என வினவினார். சுவாமி, எல்லாம் இந்த ஒரு கோவணத்துக்காகத்தான் என்றான் அவன். செய்வதறியாது விழி பிதுங்கி நின்றார் குருநாதர்.